நம்முடைய சேனலில் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரும். துஆ செய்யுங்க. இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு பாடம் நம்ம பார்க்க போகிறோம் கிதாபுல் ஈமான், இறைநம்பிக்கை சம்பந்தமான ஒரு செய்தி. சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய செய்திகள் தான். இந்த செய்திகள் வந்து ரொம்ப கவனமாக கேளுங்க, கவனமாக பாருங்கள். ஒரு நீண்டதொரு செய்தி, பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கோம். சொல்லப்பட்டிருக்கூடிய செய்திகள் வந்து ஹதீஸ்களை முழுமையாக சொல்லாமல் என்ன மக்களுக்கு தேவையோ அதை என்ன செஞ்சுருப்பாங்க, செய்திகளாக சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ நம்ம இந்த ஹதீஸுகளை நம்ம வாசிக்க தான் போகிறோம். ஏன்னா விளக்கம் கொடுத்தோம்னா அது ஒரு அரை மணி நேரம் நமக்கு ஓடும் எப்போதுமே. இருந்தாலும் செய்திகள் மட்டும் என்ன அந்த செய்திகள் நமக்கு இருக்கிறதோ அதை நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே வாசிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் பயனுள்ள செய்திகளாக இருக்கும். நிறைய செய்திகளை இதில் நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்கள் மத்தியில் இருந்தார்கள். அப்போது என்ன செய்கிறாங்கன்னா, ஒருவர் வருகிறார். ப்ராக்கெட்டில் வந்து ஜிப்ரீல் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அவர்களிடம் வந்து ஈமான் என்றால் என்ன என்று என்ன செய்கிறாங்க, அவங்க கேள்வி எழுப்புகிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஈமான் என்பது அல்லாஹுவையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய சந்திப்பையும் அவன் தூதர்களையும் நீர் நம்புவதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு மேலே சொல்கிறாங்க, மரணத்துக்கு பின் எழுப்பப்படுவதையும் நீர் நம்புவதாகும் என்றார்கள். அதன் பிறகு அவங்க கேள்வி எழுப்புகிறாங்க, இஸ்லாம் என்றால் என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இஸ்லாம் என்பது அல்லாஹுக்கு எதையும் நீர் இணையாக கருதாத நிலையில் அவனை மட்டுமே நீர் வணங்குவதும், தொழுகையை நிலைநிறுத்தி வருவதும், கடமையாக்கப்பட்ட ஜகாத்தை நீ வழங்கி வருவதும், ரமலான் மாதத்தில் நீர் நோன்பு நோற்பதும் ஆகும் என்று விடையளித்தார்கள். அப்போ ஈமான் என்கிற கேள்விக்கும் ரசூல் என்ன செய்கிறாங்க, விடை கொடுக்குறாங்க. இஸ்லாம் என்கிற கேள்விக்கும் அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யாங்க, விடையே சொல்கிறாங்க. அதன் பிறகு அவங்க கேட்குறாங்க, இஹ்சான் என்றால் என்ன, இஹ்சானா என்ன அப்படின்னு கேட்கும்போது, இது ரொம்ப அழகான ஒரு கேள்வி, அற்புதமான ஒரு பதில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இதுதான் அது அழகான ஒரு உரையாடல். இந்த உரையாடல் மூலமாக மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். ஈமானை பற்றி தெரிஞ்சிங்க, இஸ்லாம் குறித்து தெரிஞ்சிங்க. இஹ்சான்னா என்ன, ஒரு முஸ்லீமுடைய அடிப்படையான விஷயங்கள், ஒவ்வொரு முஸ்லீமே தெரிந்து வைத்திருக்கக்கூடிய செய்திகள், ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம தெரியாமல் இருக்கிறனால தான் பல பிரச்சனைகள் நம்ம சந்தித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அதில் இஹ்சான் குறித்து சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹுவை நேரில் காண்பதை போன்று நீ வணங்குவதாகும். நீர் அவனை பார்க்காவிட்டாலும் நிச்சயமாக அவன் உம்மை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்று உணர்வுடன் வணங்குவதாகும். இப்போ தொழுகையே எடுத்துங்களேன், தொழுகையில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், அல்லாஹ்வை வணங்க போகிறோம். அப்போ அல்லாஹ்வை வணங்க போகும்பொழுது ஒவ்வொரு முஸ்லீமுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம அல்லாஹ்வை பார்க்குறோம் அந்த நிலை. ஆனால் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. நம்ம பார்க்காவிட்டாலும் அவன் நம்மளை பார்க்கிறான் என்கிற எண்ணத்தோடு தொழுகும் பொழுது அந்த தொழுகையுடைய அந்த அழகு, அந்த கவனம், ஒரு உணர்வு நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நிலையை அது ஏற்படுத்தும். ஆனால் தொழுகை அந்த மாதிரி இருக்கிறதாகவும் யோசிச்சு பார்க்கலாம். ஒவ்வொருவருமே செய்திகளை பார்க்கக்கூடியவர்கள் ஒவ்வொருமே தொழுகை விஷயத்தில் நம்ம இப்படி இருக்கிறோமா, அல்லாஹ் போய் நம்ம வணங்க போகிறோம், அல்லாஹ் நம்மளை பார்க்குறான், நம்ம வந்து அவனை பார்க்காது இருந்தாலும் அவன் நம்மளை பார்க்குறான் என்கின்ற ஒரு சிந்தனையோடு தான் நம்முடைய தொழுகை இருக்கிறதா என்பதை ஒவ்வொருவருமே என்ன செய்யணும், ஆய்வு செய்து பார்த்துக்கணும். அடுத்து அவங்க கேட்குறாங்க, மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். அதற்கு நபிஸா சொல்கிறாங்க, அழகாக சொல்கிறாங்க, அதை பற்றி வினவுகின்ற உம்மை விட வினவப்படும், அதாவது நான் மிக்க அறிந்தவர் அல்ல, சரியா? எனினும் அதன் சில அடையாளங்களை பற்றி உமக்கு சொல்கிறேன். அது சொல்கிறாங்க, ஒரு அடிமை பெண் தனக்கு எஜமானனாக போகிறவனை ஈண்டெடுத்தல். அவன் விற்கக்கூடிய அந்த பிள்ளை எஜமானாக வருவான். மேலும் கருப்பு நிற ஒட்டகங்களை மேய்ப்பவர்கள் உயர்ந்த கட்டிடங்கள் கட்டி
தமக்குள் பெருமை எடுத்து கொள்ளல். நீ பல ஆட்களை பார்க்குறோம், ஆரம்பத்தில் ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்கும். அதன் பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு செல்வங்களை கொடுத்த பிறகு, பொருளாதாரத்தை வழங்கிய பிறகு, மார்க்கத்தை மறந்தவர்களாக, இஸ்லாத்தை மறந்தவர்களாக, அல்லாஹ்வை மறந்தவர்களாக, எதற்கடுத்தாலும் பெருமை குறித்து பீற்றிக்கொள்ளக்கூடிய நிலையில் இன்றைக்கு பலர் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அல்லாஹ் அதிலேருந்து நம்மளை காப்பாற்றணும்னு வச்சிங்களேன். பெருமை அடித்து கொள்வாங்கள்ல, அதுவும் ஒரு அடையாளம். 5 விஷயங்களை அல்லாஹை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் என்று கூறிவிட்டு, மறுமை பற்றிய ஞானம் அல்லாஹ்விடமே உள்ளது என்ற 31வது அத்தியாயம் 34வது வசனம், அந்த வசனத்தை என்ன செய்ய ஓதி காட்டினார்கள். பின்னர் அவர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா திரும்பி சென்று விட்டார். வந்தவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கேள்வி கேட்டாங்க, அதற்கான பதிலை தெரிந்து கொண்டார்கள். அதன் பிறகு என்ன செய்வாங்க, போயிட்டாங்க. அப்போது நபிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, கூட இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் நீங்கள் போய் அவரை போய் அழைச்சிட்டு வாங்க, கூப்பிட்டுட்டு வாங்க அப்புடின்னு அனுப்புகிறாங்க. அங்கே போய் பார்த்தோம் சொன்னால் அவங்க இல்லை. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, அவர் தான் ஜிப்ரீல், மக்களுக்கு அவர்களது மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வந்தார் என்று சொல்கிறாங்க. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எப்படி அழகாக கற்றுக் கொடுக்குறான் பாருங்கள். அடிப்படையான விஷயம், இஸ்லாத்துக்கெல்லாம் வந்திருக்காங்கல்ல, வந்திருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு மார்க்கம் என்ன தெரியணும், அல்லாஹ்னா யாருன்னு தெரியணும், இஸ்லாம்னா என்ன தெரியணும், ஈமான் என்ன தெரியணும், மறுமைனா என்ன தெரியணும், இஹ்சானா என்ன தெரியணும். அப்போ இது எல்லாம் தெரிவதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி ஒரு உரையாடல் மூலமாக ஒரு தகவலை என்ன செய்கிறான், அறிய வைக்கிறான். இது அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 50வது ஹதீஸாகவும் முஸ்லிமில் 5வது ஹதீஸாகவும் பதிக்கப்பட்டிருக்கிறது. அறிவிக்கக்கூடிய நபர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ்.